ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். விசிக மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு செய்தி தற்போது. ஏன் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கணும்னா மெகா கூட்டணி அமைக்கணும். மெகா கூட்டணி அமைக்கணும்னா ஒரு வலுவான ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய கட்சிகளோட அதிமுக கூட்டணி வைத்தால் 2026 நம்ம ஜெயிச்சிட முடியும். நம்ம தான் முதலமைச்சராக வரப்போகிறோமே, அப்போ கூட்டணி அமைச்சிருவோம். நம்மக்கிட்ட யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்துருவோம். நம்ம முதலமைச்சர் அவ்வளோதான். அடுத்து யாருக்கு வேணால் அந்த வாய்ப்பு கொடுக்கலாம், வேற அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கலான்னு எடப்பாடி பழனிசாமி ரெடியாக வர்றார். இந்த நிலையில் விசிக வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு. அந்த மாநாட்டுக்கு அழைப்பு எடுத்திருக்கிறார். அது விஜய் தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம், இல்லை அதிமுக இருக்கலாம். என்ன பேர் யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கிறதோ போதைப்பொருளை ஒழிக்கணும், மதுவை ஒழிக்கணும்னு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஒருமித்த கருத்தோடு இந்த மேடையில் ஏறலாம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் எல்லோருக்கும் அழைப்பு எடுத்திருக்கிறார். பாமகவும் பாஜகவும் தவிர அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த சரியான நேரத்தை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தி கொள்வார் அப்படின்னு அதிமுக வட்டாரங்களில் சொல்கிறாங்க. அப்படியே அதிமுக வட்டாரத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்தில் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டால் பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான ஒரு இடத்தை பிடிக்க முடிய வாய்ப்பு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுகவில் ஒரு முக்கிய அங்கமாக வகிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் பேசுகிறாங்க. பொறுத்திருப்போம். அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு எடப்பாடி மீது பல கோபங்கள் தாபங்கள் இருந்தாலும் மெகா கூட்டணி அமைக்கணும், மீண்டும் ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிறது அதிமுகவில் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு செயல்தான். ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியோட கூட்டணி வைத்தால் அதிமுக வெல்லுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிமுக வட்டாரத்தில் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாட்டில் அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு செய்தி அதிமுக வட்டாரங்கள்லேருந்து வருது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான ஒரு அச்சாரமாகவும் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கூட்டணியை அமைக்கணும், மெகா கூட்டணியை உருவாக்கணுங்கிறதுல அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தீவிரம் காட்டுறாரு. இருந்தாலும் இது சாத்தியப்படுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க போவது யாரு அப்படிங்கிற மாதிரி அதிமுகவா திமுகவா, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியா மு க ஸ்டாலினா, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.